ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது கதம்ப சட்னி. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு பேன்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, இதோட ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 2யுமே சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஒரு 2 வரமிளகா, நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி செஞ்சுக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அது அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கை அளவு புதினா. 2ம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சில்லளவுக்கு தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போடவே இல்லை. நம்ம அரைக்கும்போது தான் இப்போ உப்பு போட போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. சுவையான கதம்ப சட்னி தயார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க.